கைஸ் இந்த ஒரு தோசையோட பிரைஸ் நம்ம ஊர் காஸ்ட்டுக்கு 650 ருபீஸ் வருதுன்னா உங்களால நம்ப முடியுதா? எங்கன்னு சொல்றேன் பாருங்க. ஈவினிங் போல லைட்டா சாட் சாப்பிடணும் போல கிரேவிங்ஸ் இருந்துச்சு. டைரக்டா அந்த கடைக்கு போனேன். சேவ் பூரி வாங்கியிருந்தேன். அருமையா இருந்துச்சு சேவ் பூரி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா ஒரு கார்னர் சீட்டா பிடிச்சு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். வேடிக்கை பார்த்துட்டு இருக்கப்பே தோசையை கொண்டு வந்து வச்சிட்டாங்க. என்னடா இவ்வளவு பெருசா இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. தோசை எடுத்து நிப்பாட்டி பார்த்தா இவ்வளவு ஹைட்டா இருக்குங்க. தோசையை துணி மடிக்கிற மாதிரி மடிக்கலாம் போல, அவ்வளவு பெரிய தோசை. எப்பவும் போல 3 சட்னி கொடுத்துட்றாங்க இந்த தோசைக்கு வித் சாம்பார். தோசை வந்து ரொம்ப முருகலாக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ பெரிய தோசை வந்து நம்ம ஒரு ஆளாக சாப்பிடவே முடியாது. அதே மாதிரி தான் என்னாலையும் சாப்பிட முடியல. சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப 2 குட்டி பசங்க விண்டோல இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கள வீடியோ எடுக்கவே அந்த குட்டி பையன் அழகாக நமக்கு போஸ்ட் கொடுத்தான். நானும் எவ்வளவோ தம் கட்டி பார்த்தேன், இதை எப்படியா சாப்பிட்டு முடிச்சிடும். ஆனால் என்னால் சாப்பிடவே முடியல. ஒரு எண்டுக்கு மேலே நான் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறேன்னு யாரும் நினைக்காதீங்க. வேஸ்ட் தான் பண்ணுறேன். என்னால் சாப்பிட முடியல, வேறு என்ன செய்ய. இதுவரை நான் லைஃப்பில் தோசையை வேஸ்ட் பண்ணதே கிடையாதுங்க. எனக்கு தோசை அவ்வளோ பிடிக்கும். ஆனால் இன்னைக்கு என்னாலே சத்தியமாக முடியல. ஏன்னா அவ்வளோ பெரிய தோசை இது. சாப்பிட்டுட்டு பில்லை பார்த்தா 36 திரம்ஸ் போட்டுருந்துச்சு. அம்மா ஆர்டர் பண்ண தோசை 16 திரம்ஸ் நினைச்சேன். அப்புறம் தான் சொன்னாங்க கீ ரோஸ்ட் பா உங்களுக்கு கொடுத்தது அப்படி. அதை தெரியாமே பரவாயில்லையே 16 திரம்ஸ்க்கு இவ்வளவு பெரிய தோசை நினைச்சு சாப்பிட்டுட்டு இருந்திருக்கேன் கைஸ். எனிவேஸ் மணி ஸ்பெண்ட் ஆன் ஃபுட் இஸ் நெவர் வேஸ்ட். நான் இதெல்லாம் சாப்பிட்ட இந்த ஸ்பாட்டு சரவண பவன் தான். பர்துபாயில லொக்கேட் ஆயிருக்கிற சரவண பவன். உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய தோசை சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இங்கே வந்து சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். அண்டில் தென் பை பை ஃப்ரம் பிளானட் பி.